1,80,000 கோடி ரூபாய் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணத்தில் கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சியான கலைஞர் டிவிக்கு சுமார் 200 கோடி ரூபாய் முறைகேடாக கைமாறிய விவகாரத்தில் ராஜா, கருணாநிதியின் மனைவி தயாளு, மகள் கனிமொழி ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பது சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக தெரிவதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முறைகேடான பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த ராஜா முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு இமாலய ஊழல் நடைபெற்றிருப்பதை மத்திய தலைமை தணிக்கை குழு கண்டறிந்தது. மேலும் அந்த ஊழல் பணத்திலிருந்து சுமார் 200 கோடி ரூபாய் கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சியான கலைஞர் டிவிக்கு முறைகேடாக கைமாறியதும் அம்பலமானது. கரைபடிந்த இந்த பண பரிவர்த்தனை குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் அமலாக்கப் பிரிவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ராஜா, கருணாநிதி மனைவி தயாளு, மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாகிகள் அமிர்தம், சரத் ரெட்டி உள்ளிட்ட 19 பேர் குற்றம் புரிந்திருப்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்து கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 4000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது அமலாக்கப் பிரிவு குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம் என நீதிபதி திரு OP சைனி நேற்று உத்தரவிட்டார். அப்போது அவர், அமலாக்கப் பிரிவினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை தாம் கவனமாக பரிசீலித்ததாகவும் 2G உரிமம் பெற்று பயனடைந்த ஷாஹித் பால்வா, வினோத் கோயங்கா ஆகியோரிடமிருந்து லஞ்சமாக பெற்ற பணத்தின் ஒரு பகுதியை ராஜா டைனாமிக்ஸ் ரியாலிட்டி என்னும் நிறுவனம் மூலம் கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் முறைகேடாக வழங்கியது சந்தேகத்திற்கிடமின்றி தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டார். ஆனால் ராஜா கைது செய்யப்பட்ட அன்றைய தினமே அந்த 200 கோடி ரூபாயை கடனாக பெற்றது போலவும் வட்டியுடன் மொத்தம் 223.55 கோடி ரூபாயை டைனாமிக்ஸ் ரியாலிட்டி நிறுவனத்திற்கு திருப்பிச் செலுத்துவது மாதிரியும் போலி கணக்கு காட்டப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்ட நீதிபதி திரு OP சைனி, கரைபடிந்த அந்த பண பரிவர்த்தனையை முறையானதாக காட்டும் குற்றச்செயலில் ஈடுபட்ட ராஜா, கனிமொழி, தயாளு உள்ளிட்ட 19 பேருக்கும் முறைகேடான பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.